தொடர்ந்து கேட்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள். லைக் செய்யும் ஒரு சிலருக்கு ஹைப் வந்தால் ஹைப் செய்யுங்கள். 4 பேர் கொண்ட குழு ஒன்று 18 வயது உடைய நம் கதாநாயகன் சூரனை துரத்தி கொண்டிருந்தனர். அடர்ந்த காட்டுப்பாதை வந்தவுடன் பின்வரும் 4 தெரியாமல் ஒரு மரக்கிளையில் தொற்றிக்கொண்டான். துரத்தி வந்தவர்கள் திகைத்துப் போனார்கள். காரணம், ஓடிக்கொண்டிருந்த சூரன் மறைந்து போனதால் திகைத்தனர். 4 ஒருவன், எங்கேயடா போனான் அவன் என்றான். மற்றொருவன், இங்கேயேதான் எங்காவது இருப்பான் பாருடா என்றான். இப்படியாக கூறிக்கொண்டே 4 ஆளுக்கு ஒரு பக்கம் கலைந்து தேடினர். சூரனுக்கு இது வசதியாக போனது. சூரன் கிளைக்கு கிளை தாவி ஒவ்வொருவராக அடித்து வீழ்த்தினான். கடைசியாக ஒருவனிடம் சண்டை போடும்போது சூரன் சற்று சோர்ந்து போனான். இருந்தாலும் சமாளித்து அவனையும் அடித்து வீழ்த்திவிட்டான். பின்னர் அவர்களை பார்த்து, என்கிட்டேயே வழிப்பறி செய்ய பார்க்கிறீர்களா என்று கத்தினான். அதன் பின்னர் சூரன் தன் வாளை உரையில் வைத்துவிட்டு சற்று தூரம் சென்று ஒரு குளத்தை கண்டான். தாகம் தீர அருந்திவிட்டு ஒரு மரத்தடியில் அமர்ந்தான். அப்படியே தண்ணீரை பார்த்து கொண்டே பழைய நினைவிற்கு சென்றான். ஒரு மிக அழகான அரண்மனை தோட்டம், மலர்கள் நிறைந்த நந்தவனம், வாசனை நிறைந்த பூந்தோட்டம், மயில், முயல், மான், புறா, மாப்புறா, மணிப்புறா, பஞ்சவர்ண கிளிகள் பேசும் நந்தவனம். நந்தவனம் நடுவே ஒரு சிறிய குளம். குளத்தை பார்க்கும்போது குளத்துக்கடியில் வன்மீன்கள் உலாவது தெள்ளத் தெளிவாக தெரிந்தது. அப்படியே குளத்தை உற்று பார்த்ததில் தண்ணீருக்கடியில் ஒரு 5 வயது சிறுவன் தியான நிலையில் அமர்ந்திருப்பது தெரிந்தது. கரையில் அந்த சிறுவனின் தாய் சாயாதேவி தன் மகனுக்கு உணவு ஊட்ட தங்க கிண்ணத்தில் உணவு வைத்துக்கொண்டு காத்து கொண்டிருந்தாள். சிறிது நேரம் கழித்து தண்ணீருக்கடியிலிருந்து சிறுவனாகிய சூரன் மேலே வந்தான். தாய் சாயாதேவி தன் மகனுக்கு கன்னத்தில் முத்தமிட்டு தலையை துணிகொண்டு துவட்டிவிட்டாள். பின்னர் தங்கக்கிண்ண சோற்றை ஊட்டிக் கொண்டிருக்கும் போது தந்தை சிம்மசூரர் மிகுந்த பதட்டத்துடன் நந்தவனம் நோக்கி ஓடி வந்தார். சாயாதேவி ஓடிவந்த மன்னரை பார்த்து, என்னவாயிற்று என்று கேட்டார். மன்னர் சிம்மசூரர் சாயாதேவியை பார்த்து, சாயாதேவி, நான் பேசி முடிக்கும் வரை எதுவும் பேசாமல் கவனமாக கேள், நேரமில்லை என்றார். பின்னர், நம் எதிரி நாடுகள் அசுர நாடும் இருள் நாடும் சேர்ந்து மிகப்பெரிய படை கொண்டு நம் நாட்டை முற்றிலுமாக அழிக்க முடிவெடுத்துவிட்டனர். அதனால் நம் குலவாரிசு சூரனை முதலில் பாதுகாக்க வேண்டும். நம் தளபதிகள் கஜேந்திரன், வீரேந்திரன் மற்றும் மந்திரி பீஷ்மர் இவர்கள் உன்னையும் நம் மகன் சூரனையும் மதுராபுரி கோட்டைக்கு அழைத்துச் செல்வார்கள். நீ மேற்கொண்டு எதுவும் பேசாமல் பாதுகாப்பாக செல் என்றார். நான் நல்ல நிலையில் இருந்தால் வருவேன், இல்லை என்றால் என் மகன் சூரனுக்கு 18 வயது பூர்த்தியடையும் போது அவனிடம் கொடு என்று கூறி ஒரு சிறிய இரகசிய பெட்டி, உள்ளங்கைக்குள் அடங்கும் பெட்டி சாயாதேவியிடம் கொடுத்தார். இந்த பெட்டி சூரனுக்கு 18 வயது பூர்த்தியடைந்த பின்னர் திறந்து பார்க்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு சாயாதேவியின் பதிலை கூட எதிர்பார்க்காமல் அவர் அங்கிருந்து சென்றுவிட்டார். சாயாதேவி தன் கணவர் சிம்மசூரர் சென்றதை கண்ணீர் மல்க திகைப்பில் நின்று கொண்டிருந்தார். பின்னர் மந்திரி பீஷ்மரை தொடர்ந்து கஜேந்திரன், வீரேந்திரன், சாயாதேவி சூரனை தூக்கிச் சென்றனர். நந்தவனம் ஓரத்தில் தண்ணீர் கொட்டும் சிலைக்கு அருகில் சென்றார் பீஷ்மர். படத்தின் கையை திருகி காதில் ஏதோ சில மந்திரங்கள் சொன்னார். உடனே சிலையில் கொட்டுவது நின்றது. பின்னர் சிலை மறைந்து ஒரு ரதமாக மாறியது. பீஷ்மர் அனைவரையும் பார்த்து, உடனே அனைவரும் ரதத்தில் ஏறுங்கள் என்றார். அதேபோல் அனைவரும் ரதத்தில் ஏறி அமர்ந்தனர். ரதம் வெளியிலிருந்து பார்ப்பதற்கு சிறியது போல தெரிந்தாலும் உள்ளே ஏறி பார்த்தால் மிகப்பெரிய மண்டபம் மற்றும் உள் பல அறைகள் கொண்ட ஒரு அரண்மனை போல இருந்தது. இதை கண்ட பீஷ்மரை தவிர மீதமுள்ள அனைவரும் ஆச்சரியமாக மண்டபத்தை பார்த்தனர். சூரனின் சாகசப் பயணம், மாய ரதமும் குருகுல பயிற்சியும். பறக்கும் ரதத்தின் பயணம். அந்த மாய ரதம் வானில் உயரமாக எழும்பி மதுராபுரியை நோக்கி தனது பயணத்தை தொடங்கியது. சுமார் 40 நாட்கள் அந்த ரதம் இடைவிடாமல் வானிலேயே பறந்து சென்றது. வழியில் பறந்து விரிந்த பாலைவனங்கள், பிரம்மாண்டமான மலைத்தொடர்கள் மற்றும் அடர்ந்த காடுகளை கடந்து சென்றது. திறமைக்கான நிபந்தனை, ஒரு வழியாக ஒரு குறிப்பிட்ட இடத்தில் ரதம் தரை இறங்கியது. பீஷ்மர் அனைவரையும் கீழே இறங்கச் சொன்னார். அனைவரும் இறங்கியவுடன் பீஷ்மர் தன் கையை அசைத்து ஒரு மந்திரத்தைச் சொல்ல அந்த பெரிய ரதம் முதலில் ஒரு சிலையாக மாறி பின்னர் ஒரு சிறிய பொம்மையாக உருமாறியது. இதை கண்ட சிறுவன் சூரன் ஆச்சரியத்துடன் அந்த பொம்மையை எடுக்க ஓடினான். ஆனால் பீஷ்மர் அதை தடுத்து, குழந்தாய் சூரா, இந்த பொம்மையை கையாள ஒரு தனித்திறமை வேண்டும். அதனால் முதலில் உன் வலிமையையும் திறமையையும் வளர்த்துக்கொள், பிறகு ஒரு நாள் நானே இதை உனக்கு தருகிறேன் என்று கூறினார். அப்படி ஒரு திறமையை நான் எப்படி வளர்ப்பது என்று சூரன் ஆர்வமாக கேட்க, பீஷ்மர் முதலில் அரண்மனைக்குச் செல்லலாம் என்று கூறி அழைத்துச் சென்றார். மாய அரண்மனை. அவர்கள் நின்றிருந்த இடம் ஒரு தரிசு நிலமாக இருந்தது. அங்கே எங்கு தேடியும் அரண்மனை தென்படவில்லை. அப்போது பீஷ்மர் ஒரு பிடி மணலை எடுத்து தன் நெற்றிக்கு நேராக வைத்து ஏதோ மந்திரம் சொல்லி அந்த நிலத்தில் வீசினார். உடனடியாக அந்த இடத்தில் ஒரு சிறிய பாதை உருவானது. அனைவரும் உள்ளே சென்றவுடன் அந்த பாதை மறைந்து மீண்டும் தரிசு நிலமாக மாறியது. உள்ளே செல்லச் செல்ல அந்த பாதை அகலமாகி ஒரு பெரிய நகரமும் தூரத்தில் ஒரு பிரம்மாண்ட அரண்மனையும் தெரிந்தது.
மக்கள் நடமாட்டம் குறைவாக இருந்த அந்த அரண்மனைக்குள் பீஷ்மர் நுழைந்து தன் கையை அசைத்தவுடன் அங்கங்கே பணிப்பெண்களும் சிப்பாய்களும் தோன்றி அரண்மனை உயிர் பெற்றது. இதை கண்ட சூரன் திகைப்புடன், அம்மா, நான் எப்போது பீஷ்மரைப் போல் மாற முடியும் என்று தன் தாய் சாயாதேவியிடம் கேட்டான். குருகுல பாடத்தின் தொடக்கம். சூரனின் கேள்வியை கேட்ட பீஷ்மர், விடாமுயற்சியும் கடின பயிற்சியும் திடமான மன வலிமையும் இருந்தால் உலகத்தில் எல்லாவற்றையும் வெல்லலாம் என்றார். சூரன் பீஷ்மரை பார்த்து, அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். பீஷ்மர், அதற்கு முதலில் என்னை குருவாக ஏற்று நான் என்ன சொன்னாலும் மறுக்காமல் அப்படியே செய்ய வேண்டும் என்றார். சூரன் அதற்கு சம்மதித்தான். சரி, அப்படியே ஆகட்டும் குருவே என்று கூறி பீஷ்மரின் காலில் விழுந்தான் சூரன். பீஷ்மர் புன்னகைத்துக் கொண்டே தீர்க்க ஆயுஷ்மான் பவ என்று கூறி மற்றும் பீஷ்மர் சூரனை பார்த்து, சூரா, உனக்கு கொடுக்கும் முதல் பயிற்சி என்றார். சூரன் முந்திக்கொண்டு, குருவே, என் தந்தை மூச்சு பயிற்சி அளித்தார், என் தாய் நீருக்கடியில் தியான பயிற்சி அளித்தார். நீங்கள் அளிப்பது மூன்றாவது பயிற்சி சொல்லுங்கள் குருவே என்றான். பீஷ்மர் சற்று கடுமையான குரலில், சூரா, முதலில் நான் சொல்வதை கவனமாக முழுமையாக கேட்க வேண்டும். இடையிடையே கேள்வி கேட்டால் ஒரு முழுமையான புரிதல் ஏற்படாது. எந்த ஒரு விஷயத்தை கற்க பொறுமை வேண்டும். அதை கேட்ட பிறகு இடையே சந்தேகம் உள்ளதா என்று நான் கேட்டால் மட்டும் நீ கேள்வி கேட்க வேண்டும். இல்லை என்றால் நீயாக மட்டும் நீ கேள்வி கேட்க வேண்டும். இல்லை என்றால் நீயாக புரிந்து கொள்ள முயற்சிக்க வேண்டும். அப்பொழுதுதான் உனது கற்றல் திறன் அதிகரிக்கும் என்றார். சூரன், அப்படியே ஆகட்டும் குருவே, நான் அதோ வெயிலில் அந்த பாறையை பார்த்தெரிகிறதா என்றார். சூரன், தெரிகிறது குருவே. பீஷ்மர் சூரனை பார்த்து, அந்த பாறை மேல் ஏறி ஒற்றை காலில் நில். ஒரு கால் வலி ஏற்பட்டால் அடுத்த காலில் மாற்றிக்கொள். அது மாதிரி எவ்வளவு நேரம் நிற்கிறாயோ அவ்வளவு உன் மன வலிமை எனக்கு தெரியும். அதை கொண்டு அதற்கு ஏற்றாற்போல் உனக்கு பாடம் எடுப்பேன் என்றார். சூரன், ஆகட்டும் குருவே என்று கூறிவிட்டு ஓடிச் சென்று பாறையில் கை வைத்து ஏற முற்படும்போது கை சுட்டது. கை சற்றே சிவந்தது. ஆனால் சூரன் கத்தவில்லை. முயற்சி செய்து பாறையின் மேல் ஏறி நின்றான். பீஷ்மர், இவன் ஒரு சிறு குழந்தை, பார்க்கலாம் 5-10 நிமிடம் தாங்குவான் பார்க்கலாம் என்று மனதுக்குள் நினைத்துக் கொண்டிருந்தார். மதியம் 12 மணி. பிறகு 1 ஆயிற்று, 2 ஆயிற்று. இதைக் கண்டு பீஷ்மர், கஜேந்திரன், வீரேந்திரன் திகைத்து போனார்கள். என்ன ஒரு மனவலிமை என்று வியந்து போனார்கள். எதிர்காலத்தில் வெல்ல முடியாதவனாக மாற இது ஒரு சிறந்த முன் உதாரணம். சூரனும் அதே சூட்டில் மாற்றி நின்றான். நேரத்தை அதிகரித்தான். கால் எரிச்சல் தாங்க முடியாது, கத்த வேண்டும் போல் இருந்தது. ஆனால் சூரன் மன உறுதியால் கால் எரிச்சலை பொறுத்து கொண்டு, கால் எரிச்சலால் நாம் என்ன இறந்தா போவோம், அப்படி ஆகாது என்று நினைத்து தொடர்ந்து பொறுத்து கொண்டிருந்தான். 12, 1, 2 ஆனது. 3 ஆனதும் வெயில் எரிச்சல் சற்று தணிந்தது. காரணம், சூரியனின் வெப்பம் சற்று குறைந்து கொண்டே வந்தது. ஆனால் சூரனுக்கு தாகம் மற்றும் சோர்வு அதிகமாக ஆரம்பிப்பதை பார்த்து இதைக் கண்ட பீஷ்மர் வேகமாகச் சென்று சூரனை தன் கைகளால் தூக்கிக் கொண்டார். சூரன், அந்த களைப்பிலும் ஏன் குருவே என் மன வலிமையை கலைத்துவிட்டீர்கள் என்றான். பீஷ்மர் புன்னகைத்துக் கொண்டே, புரிந்தும் அறிந்தும் கொண்டேன், உன் வயதுக்கு மீறிய மனவலிமை உன்னிடத்தில் உள்ளது. முதல் பயிற்சி ஆரம்பம் போதும், இதற்கும் மேல் இன்று இளைப்பாறு என்றார். சூரன், அப்படியென்றால் இன்று பயிற்சி ஆரம்பிக்கவில்லையா என்று வருத்தத்துடன் கேட்டான். பீஷ்மர், ஆம், இது சோதனை, நாளை பயிற்சி என்றார். பீஷ்மர் சாயாதேவியை நோக்கிச் சென்று சாயாதேவியிடம், அரசியாரே, சூரனுக்கு இதமான ஆகாரம் கொடுத்துவிட்டு அப்படியே இந்த மூலிகைச் சாற்றை அவன் பாதத்தில் தடவிவிடவும் என்றார். சாயாதேவி பதறிப்போனார். உடனே சூரனின் பாதத்தை பார்த்து அதிர்ந்து போனார். பாதம் முழுவதும் ஆங்காங்கே கொப்புளங்களாக இருந்தது. கண்கள் கலங்கிப் போனார். அதைக் கண்ட பீஷ்மர், அரசியாரே, என்ன இது? இளமை காலங்களில் இப்படியாக கடுமையான பயிற்சிகள் செய்தால்தான் ஒரு சிறந்த மாவீரன் ஆக முடியும். இது உங்களுக்கு தெரியாதா என்று கேட்டார். சாயாதேவி, தெரிகிறது மந்திரி, யாரே மனதுக்கு தெரிகிறது, ஆனால் தாய்மனம் கேட்கவில்லை என்றார். பீஷ்மர், அப்படியென்றால் சிறிது காலம் நானும் சூரனும் பயிற்சிக்காக வெளி உலகிற்கு சென்று வருகிறோம் என்றார். சாயாதேவி ஆரம்பத்தில் மறுத்தாலும் பிறகு ஒப்புக்கொண்டார். மறுநாள் காலையில் சூரனும் பீஷ்மரும் பக்கத்து காட்டுக்குச் சென்றனர். பீஷ்மர் சூரனை பார்த்து, சூரா, நாம் அடர்காட்டுப்பாதை செல்லும்போது அச்சமூட்டும் ஏதாவது பயமாக இருக்கிறதா என்று கேட்டார். சூரன், குருவே, பயம் என்றால் எப்படி இருக்கும் என்று தெரியாது என்று கேட்டான். பீஷ்மர், நேரத்திலே தெரிந்து கொள்வாய் என்று சிரித்துக்கொண்டே சொன்னார். இப்போது சூரனுக்கு 10 வயது. இப்போது கையில் கூரிய ஈட்டி பிடித்தவாறு ஒரு புலிக்கு எதிராக போரிட தயார் நிலையில் குனிந்து தயார் நிலையில் இருந்தான். புலி வேகமாக சூரன் மீது பாய்ந்து வந்தது. சூரன் கண்சிமைக்கும் நேரத்தில் ஈட்டியை தரையில் செங்குத்தாக நிறுத்தினான். சூரன் மீது பாய வந்த புலி ஈட்டி மீது பாய்ந்து புலியின் மார்பில் பாய்ந்து புலியின் முதுகு வழியாக வெளிவந்தது. அத்தோடு அலரும் வண்ணம் கத்திக்கொண்டே தரையில் விழுந்தது. சூரன் பக்கவாட்டில் உருண்டு எழுந்தான். புலி இறந்தவுடன் புலியின் வாயிலிருந்து ஒரு ஆன்மீக கல் வெளியே வந்து விழுந்தது. சூரன் அந்த கல்லை பார்த்து ஒன்றும் புரியவில்லை. பிறகு அந்த ஆன்மீக கல்லை எடுத்துச் சென்று பீஷ்மரிடம் காண்பித்தான்.
பீஷ்மர் சூரனை பார்த்து, பலே சூரா, முயல், மான், பன்றி இவைகளை வேட்டையாடிய நீ இப்போது புலியை வேட்டையாடும் அளவுக்கு முன்னேறிவிட்டாய், பரவாயில்லை என்று பாராட்டினார். பீஷ்மர். மறுநாள் காலையில் விடியும் முன்பே சூரன் காலையில் எழுந்து நின்றான். மதுராபுரி கோட்டைக்கு வந்து அடைந்தனர். மறுநாள் சாயாதேவி மகனை பார்த்து, மகனே நலமா என்று வினவினார். சூரன், ஆம் தாயே நலம்தான். சூரன் தாயை பார்த்து, நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், நான் சற்று பெரியவனாகிவிட்டேன். அதுவல்லாமல் நமக்கு தேவையான வேலைகளையும் தேவைகளையும் நாமே செய்து கொள்ள வேண்டுமென்று குரு சொல்லியிருக்கிறார். அதுவல்லாமல் அப்படி செய்வதால் சகிப்புத்தன்மையும் பொறுப்பும் கிடைக்கும் என்று குரு கூறியிருக்கிறார் என்றார். அரண்மனை நுழைவாயில் மதுராபுரி கோட்டைக்குள் நுழைவதற்கான ரகசிய திறக்கும் மந்திரம் மன்னர் சிம்மசூரர் மற்றும் மந்திரி பீஷ்மர் ஆகிய இருவருக்கு மட்டுமே தெரியும். விசித்திரமான மக்கள். கோட்டைக்குள் இருக்கும் மக்கள் மற்றும் வீரர்கள் அனைவரும் சாதாரண மனிதர்கள் அல்ல. அவர்கள் அனைவரும் தற்குறி பொம்மைகள். பொம்மைகளின் ஆற்றல். இந்த பொம்மைகள் அனைத்தும் மனிதர்களைப் போலவே வேலை செய்யும் மற்றும் போர் புரியும் திறன் கொண்டவை. எதிரிகளிடமிருந்து நாட்டை பாதுகாக்கவே மன்னர் இந்த ரகசிய ஏற்பாட்டை செய்திருந்தார். கோட்டையின் சிறப்பு அம்சங்கள். இந்த மதுராபுரி அரண்மனை கிண்கிணிய அரசால் மன்னர் சிம்மசூரருக்கு பரிசாக அளிக்கப்பட்டது. இதற்குள் பல ரகசிய பொக்கிஷங்கள், போர் பயிற்சி தளங்கள் மற்றும் முக்கியமான இடங்கள் உள்ளன. தியான நீர்நிலை, யோக மடம், அக்கினி தீர்த்த குளம், மாய வளாகக்கூடம், மாய மடம், மர்ம ஆன்மீக குகை. இப்போது நம் கதையின் நாயகன் சூரன் இந்த பயிற்சி தளங்களில் இருக்கும் இன்னல்களையும் சவால்களையும் சந்தித்து முன்னேற தயாராகிவிட்டான். சூரனின் தியான பயிற்சி. பீஷ்மர் சூரனை அழைத்து, சூரா, இங்கே வா, இன்றையிலிருந்து உனக்கு அரண்மனை வளாகத்திற்குள்ளேயே பயிற்சி ஆரம்பம் என்று கூறி அவனை தியான நிலை நீர்நிலைக்கு அழைத்துச் சென்றார். அங்கு மீன்கள், தாமரை மற்றும் அள்ளி இலைகள் நிறைந்த ஒரு தடாகம் இருந்தது. தடாகத்தின் கடும் குளிர்ச்சி. சூரன் அந்த தடாகத்தை சாதாரணமாக பார்த்தபோது பீஷ்மர் அவனை நீரை தொட்டு பார்க்கச் சொன்னார். சூரன் நீரை தொட்டவுடன் அவனது கை உறைந்து போகும் அளவுக்கு அது குளிர்ச்சியாக இருந்தது. இந்த குளிர்ச்சியான நிலையில் நீருக்கு அடியில் சென்று தியானத்தில் அமர வேண்டும், இதுதான் நீ கற்க வேண்டிய முதல் பயிற்சி என்று பீஷ்மர் கட்டளையிட்டார். தியான போராட்டமும் வெற்றியும். சூரன் முதலில் தயங்கினாலும் பீஷ்மரின் ஊக்கத்தால் தைரியமாக தடாகத்திற்குள் இறங்கினான். நீர் உறைதல். சூரன் காலை வைத்ததும் அந்த இடம் ஐஸ் கட்டியாக உறைந்தது. அவனால் அடுத்த அடி எடுத்து வைக்க முடியவில்லை. தியானத்தின் ஆற்றல். சூரன் நின்றவாறே தியானம் செய்தபோது அந்த ஐஸ் கட்டி மெல்ல மெல்ல நீராக மாறியது. இவ்வாறு ஒவ்வொரு அடியாக இறங்கி அவன் நீருக்கு அடியில் சென்றான். உடல் உறைதல். நீருக்கு அடியில் அவன் முழுமையாக ஐஸ் கட்டியாக மாறிய போதும் மனதை கட்டுப்படுத்தி தியானத்தில் ஆழ்ந்தான். விலங்குகளின் இடையூறு. தியானத்தில் இருந்த சூரனை மீன்களும் நண்டுகளும் கடித்தன. அந்த வலியை பொறுத்துக்கொண்டு 1 மணி நேரம் அவன் தியானத்தை தொடர்ந்தான். முதலையின் வருகை. 1 மணி நேரம் கழித்து மேலே வந்த சூரனை பீஷ்மர் மீண்டும் உள்ளே செல்லச் சொன்னார். இம்முறை நீர்நிலை முழுவதுமாக ஐஸ் கட்டியாக உறைந்திருந்தது. சூரன் தன் முஷ்டியால் ஐஸ் கட்டிகளை உடைத்துக்கொண்டு உள்ளே சென்று அமர்ந்தான். அப்போது ஒரு பெரிய முதலை சூரனை நோக்கி மெதுவாக நகர்ந்து வந்தது. சூரன் தியானத்தில் இருந்ததால் அது அவனுக்கு தெரியவில்லை. அந்த முதலை சூரனை கடிக்கலாமா அல்லது விழுங்கலாமா என்ற யோசனையுடன் மிக அருகில் வந்து நின்றது. சூரன் மற்றும் முதலையின் போராட்டம். தடாகத்தில் தியானத்தில் இருந்த சூரனை விழுங்கலாம் என்று முடிவெடுத்த முதலை அவனை நோக்கி மிக அருகில் வந்தது. பீஷ்மரின் சமயோசித உதவி. அரண்மனையின் மேலிருந்து இதை கவனித்துக் கொண்டிருந்த பீஷ்மர் சூரனுக்கு உதவ முன்வந்தார். முதல் அம்பு. முதலையை தாக்காமலும் சூரனுக்கு இடைஞ்சல் தராமலும் முதலைக்கும் சூரனுக்கும் இடையே பீஷ்மர் ஒரு அம்பை செலுத்தினார். அந்த அம்பு ஏற்படுத்திய சிறிய சலனம். முதலையிடமிருந்து தப்பிய சூரன். சூரனை விழுங்க வந்த முதலையை கவனித்த பீஷ்மர் அரண்மனையின் மேலிருந்து எல்லாவற்றையும் கவனித்துக் கொண்டிருந்தார். முதலில் அவனுக்கு உதவலாமா என்று யோசித்த பீஷ்மர் பிறகு இதை சமாளிக்க அவனிடமே விட்டுவிடலாமா என்று மறுபடியும் யோசித்தார். இறுதியாக ஒரு முடிவுக்கு வந்த அவர், சூரனே இதை சமாளிக்கட்டும், பார்க்கலாம் என்று அவனை அப்படியே விட்டுவிட்டார். ஏனென்றால் இதன் மூலம் அவனது மனோதிடம் மற்றும் தைரியம் இவை அனைத்தும் நமக்கு இன்னும் சற்று தெளிவாக புரியும் என்று அவர் எண்ணினார். 1 மணி நேர கதையை 14 நிமிடமாக மாற்றப்பட்டுள்ளது. சுருக்கி. இக்கதை ஒரு முன்னோட்டம் மட்டுமே. லைக்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்வோம்.